Hello guys, welcome to SV Education. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல சாப்டர் 7 தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 7 வரைக்கும் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல போட்டுருக்கோம். சோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வரீங்க அப்படினா ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்க. உங்க லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்குள்ள வீடியோ என்னதுன்னா பயிற்சி 7.4 4th சம். ஓகேவா? நல்லா முதல்ல क्वेश्चन எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. மட்டம் 14 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் உடைய ஒரு திண்ம வடிவ நேர் வடிவ கூம்பு ஒரு உள்ளீடற்ற உருளை கோளமாக மாற்றப்படுகிறது. கோளத்தின் விட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் உள் விட்டத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா क्वेश्चनல ஒரு நேர்வட்ட கூம்பு வந்து ஒரு உள்ளீடற்ற உருளையா மாற்றப்படுகிறது. ஓகேவா? அதுக்கு நம்மளுக்கு ஒரு டயாமீட்டர் கொடுத்து இது கொடுத்துருக்காங்க, ஒரு கிவன் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா வச்சு உள் விட்டத்தை வந்து காமிக்க சொல்றாங்க. ஓகேவா? இப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல நம்ம கொடுத்த கிவன் டேட்டா எழுதுங்க. நேர்வட்ட கூம்பு இருக்குல்ல, கூம்புல என்ன கொடுத்துருக்காங்க? விட்டம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 14 சென்டிமீட்டர். ஓகேவா? விட்டத்துல பாதி தான ஆரம், அப்ப 14ல பாதி எத்தனை? 7, அப்ப 7 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து உயரம் எத்தனை கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர், அப்ப 8 சென்டிமீட்டர் கொடுக்கணும். இப்போ அதுக்கு அடுத்து உள்ளீடற்ற கோணம் இருக்குல்ல, உள்ளீடற்ற கோணத்தை என்ன கேட்டிருக்காங்க? உள் விட்டம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம உள் ஆரம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப இன்னும் வேற என்ன விட்டம் கொடுத்துருக்காங்க? வெளி விட்டம் கொடுத்துருக்காங்களா? வெளி விட்டம் எத்தனை சென்டிமீட்டர்? 10 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்ப வெளி ஆரம் எத்தனை? 10ல பாதி ஆரம், அப்ப 5 சென்டிமீட்டர். ஓகேவா? therefore என்ன கேட்டிருக்காங்க? உள் விட்டம் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உள்ளாரம் கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டால வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம், பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? உள் விட்டம் கிடைச்சிரும். அப்ப முதல் வந்து உள்ளீடற்ற கோணத்தை முதல் உள் ஆரம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்களேன், இதுலயே R1 இருக்கு. அப்ப இது R1 வச்சுக்கோங்க, இது R2 வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது வந்து இந்த ஒரு ஆறு தான் இருக்கு, H ஒரு H தான் இருக்கு, மற்றபடி பிரச்சனை கிடையாது. இப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு விஷயத்த இருந்து இன்னொன்று மாத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க என்ன இருக்கு? கூம்புல இருந்து உள்ளீடற்ற உருளையா மாறுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோளத்துல இருந்து உள்ளீடற்ற உருளையா மாறுது, இல்ல செவ்வகத்துல இருந்து முக்கோணமா மாறுது. இந்த மாதிரி ஒரு இதுல இருந்து இன்னொன்று மாறுச்சு அப்படின்னா அதோட கன அளவுகள் வந்து சமமா இருக்கும். ஓகேவா? இப்போ உங்க உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவும் திண்ம நேர்வட்ட கூம்பின் கன அளவும் சமமா இருக்கும். ஓகேவா? இப்போ உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்னது? 4/3 by r³ minus small r³ equal to 1/3 by rh. ஓகேவா? இப்போ கூம்பு இருக்குல்ல, கூம்புக்கு r என்னது? R1. ஓகேவா? இதுக்கு r வந்து R2. ஓகேவா? மற்றபடி எல்லாமே சேம் தானே. இங்க உள்ள 3 இங்க உள்ள 3 அடி பெருமா, இங்க உள்ள பையும் இங்க உள்ள பை அடி பெருமா. ஏன்னா அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? வகுத்தலா மாறும். மிச்சம் என்ன இருக்கு? 4 இன்ட்டு ஆரோட வேலை எத்தனை? 5 தானே. அப்ப 5 கியூப் மைனஸ் r³ equal to R1 ஓட வேலை என்ன? 7 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தானே, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் 7 இன்ட்டு ஆரோட வழி என்னது? திருப்பி 7, ஹச்சோட வழி எத்தனை? 8. ஓகேவா? இப்போ இந்த 4 ஒரு நாங்க 4 இரு நாங்க 8 முடிஞ்சுமா? இப்போ 5 25 25 125, 5 கியூபோட வேல்யூ 125, 125 மைனஸ் r2³ equal to 7 இன்ட்டு 7 இன்ட்டு 2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த இதை அப்படியே வச்சுக்கோங்க. 125 மைனஸ் r3³ equal to 7 49, 49 எத்தனை? 49 9 63 3 மிச்சம் 6, 4 28, 28 நாளும் 30 7 20 28 34. ஓகேவா? அப்ப எத்தனை? 343. புரிஞ்சா? கரெக்டா? 7 49 49 2 எத்தனை? சரி, 9 2 12 8 மிச்சம் 1 2 8 98. சரி, 98. ஓகேவா? 98. இப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு எதோட வழி தேவை? R3 ஓட வழி தானே தேவை. ஆனா இந்த மைனஸ்ல இருக்க என்ன செய்யணும்? அதான் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப அந்த 98 கொண்டு வாங்க. 125 மைனஸ் 98 equal to r3³. அப்ப r2³. ஓகேவா? அப்ப r2³ ஓட வேல்யூ என்னது? 125 98 போனா எத்தனை? 27.
அப்போ R2 ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 27. இந்த அடுக்கு 3 கிட்ட வரும்போது என்ன ஆகும்? கியூபா மாறும். அப்போ R2 ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 27 மதிப்பு என்னது? 3. therefore வெளியார மதிப்பு எத்தனை? வெளியார மதிப்பு வந்து என்னது? 3. ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? வெளிவிட்டம் கேட்டிருக்காங்க. அப்ப வெளிவிட்டம் ஈக்குவல் டு வெளியாரத்தை 2ஆல பெருக்கணும். 2 × 3. அப்ப ஆன்சர் எத்தனை? 6 சென்டிமீட்டர். அதுதான் என்னது? வெளிவிட்டத்தின் அளவு. வெளிவிட்டத்தின் அளவு எவ்வளோ? 6 சென்டிமீட்டர். இவ்வளவுதாங்க இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து அப்ளை மட்டும் தான் பண்ண போறோம். அதுக்கு உங்களுக்கு தேவையானது இந்த ஃபார்முலா மட்டும் தான் தேவை. இந்த ஃபார்முலாவை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கணக்கெல்லாம் நீங்க ஈஸியா போட்டுடலாம். அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.